நீங்களாவது போன் எடுங்க கோபி. ஏன் இத்தனை தடவை மெசேஜ் பண்றா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அவளுக்கு பிரச்சனைனா அது ராஜேஷால தான் இருக்கணும். ஆனா நான் இப்ப போனா அவன் சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட் ஆக்கிடுவான். வேண்டாம், போன் அடிக்க வேண்டாம். ஏன் இப்படிலாம் நடக்குது? என்ன நடந்தாலும் சரி, ராஜேஷ் இனிமே வீட்டுக்கு வரவே கூடாது. அவனால இங்க எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம். ஐ எம் சோ சாரி ராதிகா. ஐ எம் ரியலி சாரி. என்னடா எழு, நீ இப்போ படம் எடுத்தல, அத பத்தி போட்டிருக்காங்களா? இது பெரிய படமா? நான் எடுத்தது ஷார்ட் ஃபிலிம் தான். அடுத்து நான் பண்ண போற பெரிய படத்துக்கு போஸ்டர்லாம் வரும். சரி. அம்மா. வாடா. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? சரி, பால் குடுமா. குட் மார்னிங் செழியா. இந்தா எடுத்துக்கோ. டேய், நீ என்ன அதிசயமா சீக்கிரமா எந்திரிச்சிருக்க? டேய், அவன் இப்போலாம் சீக்கிரமா எந்திரிச்சுக்கிறான்டா. டேய், நீ யாரையாவது கவனிச்சாதானே தெரியும். சாரதா எந்திரிச்சதும் எக்ஸசைஸ், வேலை, சாப்பாடு, தூக்கணும் இருப்பீங்களே. வேற எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்பட மாட்டீங்களே. ஓ, எப்ப வரா பாரு. நான்சி அக்கா இன்னொரு வீடு சொல்லி விடுறேன்னு சொன்னாங்க. அதான் கேட்டு வரலான்னு போனேன். இன்னொரு வீடா? எதுக்குடி? எதுக்கா? வேலைக்குதான். ஏன்? உன் பிசினஸ நம்பி 2 வீட்டு வேலைய வேணான்னு சொல்லிட்டேக்கா. அதான் திரும்ப போய் அந்த வீட்லயே கேட்க முடியாதுல்ல. புதுசா யாராவது கேட்டா சொல்ல சொல்லியிருந்தேன். அதான் அந்த அக்காவை போய் பார்த்துட்டு வந்தேன். இங்க பாருடா இவள. என்னக்கா, என் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறியா நீ? உன்னை நம்பி வேலையை விட்டது தப்பா போச்சுக்கா. ஏய், அதுக்கு சிரிக்கலடி. ஓ, உனக்கு இங்க நடந்தது ஒண்ணும் தெரியாதுல்ல. இனியாப்பா நான் பிசினஸ் செய்யறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. நெசமாவாக்கா சொல்ற? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். இனியாப்பா ஓகே சொல்லிட்டாரு இல்ல செழியா? ஆமா. எப்படிக்கா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கும் தெரியல செல்வி. நேத்து ராத்திரி சாப்பிடும் போது கூட வந்து வேண்டான்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து நீ நடந்துன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சுக்கா சாருக்கு? திடீர்னு ஞான உதயம் பிறந்திருக்கு. அது சத்தியமா எனக்கு தெரியல செல்வி. திடீர்னு அப்படி வந்து சொன்னாரு. நாம வேலையை தொடங்கிடலாம், இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. நீ என்னடானா வேலை தேடி போறேன்னு சொல்ற? சாருக்கு திடீர்னு இப்படி ஒரு ஞான உதயம் பிறக்கும்னு எனக்கு தெரியாதுல்லக்கா.
நான் திரும்ப போய் அவர்கிட்ட பேசின செல்வி. நான் கண்டது கனவா உண்மையான டவுட் வந்து கேட்க போனேன். ம், ஆனா அவரு வேற ஆள் மாதிரி பேசுறாரு. என்னது வேற ஒரு ஆள்கிட்ட பேசுனியா? ஐயோ அது இல்லடி. எப்பவும் பேசுற மாதிரி கோவப்படாம வேற ஒரு ஆள் மாதிரி பேசினாருன்னு சொன்னேன். ஓ, அவ்ளோ அன்பா பேசினாருன்னு சொன்னேன். என்னால நம்பவே முடியல போ. நீ பண்ணு பாக்கியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ம், அவரும் பாவம் தானே செல்வி. ஏதோ பதட்டத்துல வேண்டான்னு சொல்லிருப்பாரு. திரும்ப கூப்பிட்டு நீ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவரும் பாவம் தான் செல்வி. அப்பாவோட இன்னொரு முகம் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா தாங்கவே மாட்டாங்க. ஏக்கா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சோரணையே இல்லக்கா. நேத்து வரைக்கும் சாரு உன்னை அப்படி திட்டினாரு, வெக்கமே இல்லாம சாரு சரின்னு சொன்னாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற. ஏக்கா உனக்கு சார் மேல கோவமே வரலையாக்கா? அவர் மேல கோச்சுக்கிட்டு நான் எங்க போவேன் சொல்லு? என்ன இருந்தாலும் அவர் எனக்கு வேணும் செல்வி. நேத்து அவர் என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசினார் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே இப்படியே அவர் இருக்க கூடாதான்னு எனக்கு தோணுச்சு. இருப்பாருடி. மாத்திரை எல்லாம் போட்டியா? அதெல்லாம் அப்பவே போட்டுட்டேங்க. என்ன யார் இன்னைக்கு ஸ்கூல்ல டிராப் பண்ண போறாங்க? இனியா, நான் கொண்டு போய் விடுறேன். வேன்ல போறதை விட இது நல்லாதான் இருக்கு. ஹேய், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஆமா, எழில் எங்க? பாட்டி, எழில் வெளியில போன் பேசிட்டு இருக்கான். ஓஹோ, சரி சரி. ஏம்மா பாக்கியா, மாமா ஒரு காபி குடுமா. இது வரேன் மாமா. என்னங்க மாமா? பாத்தியா என் மருமகளை? காப்பின்னு வாய் எடுத்த உடனே வந்துருச்சு பாரு. நீங்க டிஃபன் சாப்பிட்ட உடனே காஃபி குடிப்பீங்கன்னு அவளுக்கு தெரியாதா? உனக்கு எதையாவது சொல்லலைன்னா தூக்கம் வராதே. ஓய் லட்டு. டேய், நீ மட்டும்தான் சாப்பிடாம இருக்க. வா சாப்பிடு. அம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேம்மா. இனியா வேற விடணும்ல. ம். அண்ணே, இன்னைக்கு நான் செழி அண்ணன் கூட போறேன். ஓ, ம், சரி சரி. அப்புறம் என்கிட்ட ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ்ரா? இப்ப நீ ரீசெண்டா சொன்னது எல்லாமே சூப்பர் நியூஸ் தான்டா. என்னன்னு சொல்லு. நான் படம் பண்ண போறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அதோட பூஜை நாளைக்கு நடக்க போகுது. சூப்பர்ரா. நாளைக்காடா? என்னடா இப்படி திடுதிப்புன்னு வந்து சொல்ற? நல்ல நாள் நாளைக்கே இருக்கிறதால ஓ, பட வேலையை நாளைக்கே ஆரம்பிச்சு வச்சிடலாம். சின்ன பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்றாங்க. ஆ. டேய், சூப்பர்டா. ஆல் தி வெரி பெஸ்ட். ம். அப்போ நாளைக்கு ஷூட்டிங் போறியாடா? இல்ல பாட்டி, நாளைக்கு எல்லாம் ஷூட்டிங் இல்ல. ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கதையில உட்காரணும், கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், ஷூட்டிங் எங்கெங்கன்னு பிளான் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேணும்ல. நாளைக்கு அந்த ஆஃபீஸை ஓபன் பண்ணி அங்க பூஜை போட்டு இதை நடத்துவாங்க. படத்தோட வேலைகளை ப்ராப்பரா ஆஃபீஸ் வச்சு பண்ணணும். ஆ. நாளைக்கு பூஜை நடந்தா அபிஷியலா பேப்பர்ல எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல. ம், ஆமா. ம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். Thank you. ஏய் பெரடி, எங்கேயோ போயிட்டு இருக்கடா நீ. டேய், பூஜைக்கெல்லாம் நாங்க வரலாமா?
என்ன கேள்வி இது? நீங்க எல்லாரும் வரணும். ம், நாளைக்கு நீங்க எல்லாரும் என் கூடவே ஆ, இருக்கணும். சரி சரி. ஏழு உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரையும் கூப்பிடு. ம்? நீயே கூப்பிடு. அம்மா, நான்லாம் கூப்பிட மாட்டேன். என்னது, கூப்பிட மாட்டியா? ஏன்? பாட்டி, அவர்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? டேய், அப்பா தானடா. நான் சொல்ல மாட்டேன். அவரெல்லாம் ஒன்றும் வர வேணாம். எனக்கு நீங்க எல்லாரும் வந்தா மட்டும் போதும். டேய், என்ன பேச்சுடா இது? அண்ணே டைம் ஆயிடுச்சுண்ணே. ம், சரி வா போலாமா? ம் நான் விட்டு வந்துடுறேம்மா. பாய் பாய், பாய். பத்திரம். பாய்ண்ணே. ம். பார்த்து பத்திரமா. வரட்டா. டேய், நீ உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்டா. நீ அவார்டு வின் பண்ணப்பவே அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்து சொன்னான்டா. ஆனா நீதான் கண்டுக்கல. ஏண்டா உங்க அப்பா என்ன உனக்கு எதிரியாடா? அப்படி முறைச்சிட்டு நிக்கிற? நீ ஷார்ட் பிலிம் பண்றப்ப அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கப்புறம் நீ கப்பு வாங்கின உடனே அவன் தப்ப உணர்ந்துட்டு வந்து வாழ்த்து சொன்னான்ல, நீ என்னமோ அவனை முறைச்சிக்கிட்டே இருக்கிற எதிரி மாதிரி. சரியா சொன்னீங்க. நீர் அடிச்சு நீர் விலகாது. அவன் ஓ மேல இருக்கிற அக்கறையில தான்டா சினிமா வேண்டான்னு சொன்னா. ஆனா நீதான் எல்லா மீட்டிங்லயும் வீட்ல யாருமே என்ன சப்போர்ட் பண்ணல, எங்க அம்மா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டியே. அப்புறம் என்ன? அது இல்ல பாட்டி, அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வேற என்ன விஷயம்? அதானே உனக்கு அவர் மேல கோவம்? அம்மா, இல்லம்மா. சரி, வேற என்ன விஷயத்துக்கு கோவம் சொல்லு. ஒன்னும் இல்லம்மா. டேய், என்ன கோவம்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொல்லுடா. டேய், கோபி வரான், சொல்லுடா. சொல்லு. டேய் சொல்லுடா, சொன்னா அவனும் சந்தோஷப்படுவான்ல. டேய் சொல்லுடா. என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க. எழில படம் பண்ண போறான்ல, அதோட பூஜை நாளைக்கு நடக்குதாம். ஓ வாவ், சூப்பர், வெரி நைஸ், குட்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் சொல்லுடா நீயே. டேய் நீயே உன் அப்பா கிட்ட சொல்லுடா. எவ்வளவு அழுத்தம் பண்ணிக்கிறான் பாரு. எழில், ஃப்ரீயா இருக்கியாடா? ஏன்? இல்லடா, அது காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். சர்வீஸ்க்கு அனுப்ப போறேன். என்ன ஆஃபீஸ் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? டேய் கேக்குறாருல, கூட்டிட்டு போயேன். சரி வாங்க. அம்மா, ம்? நான் போயிட்டு வரேம்மா. ம் சரிப்பா. பாக்யா, வரேன் பாக்யா. ம். வரேன்ப்பா. சரிப்பா, ம், வரேம்மா. பாத்து போயிட்டு வா. போ. டேய் போடா. போடா. ம். என்ன இவன்? கோபிக்கு அவன் மேல இருந்த கோபம் சரியாயிடுச்சு. அதான் பைக்ல கூட்டிட்டு போக சொல்றான்.
சரி கார்ல என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைடா, அதை நான் பார்த்துக்கிறேன். டேய், உன் பைக் ரொம்ப நல்லா இருக்குடா, போலாமா? வா, பைக்கெல்லாம் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஏறுங்க. போலாமா? போலாம், போடா. என்னடா, எதுக்கு வண்டி எங்க நிப்பாட்ட? ஏன்பா நிஜமாவே உங்க வண்டியை சர்வீஸோட போறீங்களா? ஆமாடா. ஏன் ஏன் அதுல என்ன சந்தேகம்? இல்ல என் வண்டியில எல்லாம் வரவே மாட்டீங்களே. ஏன் உன் கூட பைக்ல வரதுக்காக தான் வண்டி சர்வீஸ்னு போய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறியா? சரி, அப்படியே இருந்தாலும் அதுல என்னடா தப்பு? உன் கூட உன் அப்பா வரதுல என்னடா தப்பு? நடிக்கிறாரே. ஏன் எழில், நீ ஏன் இப்பெல்லாம் என்ன ரொம்ப வெறுப்பா எரிச்சலோட பாக்குற? யாரு, நானா? இது பாருடா, நீ என்ன ஒரு எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லடா. நான் யாரையும் எதிரியா பார்க்கல. நீங்க தான் நான் உருப்படவே மாட்டேங்கிற மாதிரி பாக்குறீங்க. இத பாரு, அந்த சிச்சுவேஷன் வேறடா. உன்னை இன்ஜினியரிங்ல சேர்த்தா நல்லா படிப்ப, ஒரு நல்ல வேலைக்கு போவ, அதனால செலவு பண்ண. அந்த சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டா. ஆனா உண்மையிலேயே சினிமா கெரியர், உன் கனவு பத்திலாம் நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கலடா. ஸோ அதனால நீ அதை பத்தி பேசும்போது நான் கோபத்துல நிறைய விஷயம் பேசியிருப்பேன். உன்னை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு வந்து நான் எக்ஸாம்ல எழுத போறதுல எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்? என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருடா. அதான் அந்த கோபத்துல வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு கத்தி விட்டேன். ஆனா அப்படிலாம் பேசினது நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்லப்பா. ப்ளீஸ்டா, நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்காத. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம். நம்ம 2 பேருமே சந்திச்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி எதிரும் புதிருமா இருந்தா அது பார்க்க நல்லாவாடா இருக்கு? அதுக்கு காரணம் நானா? இல்ல, காரணம் நிச்சயம் நீயும் இல்ல, நானும் இல்ல. எவனோ ஒருத்தன் ராஜேஷ்னு, அவன் என்ன பத்தி அபாட்டமா ஏதோ ஒரு பழிய சொல்லிட்டான். அத நீ நம்பிட்டு என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பத்தியா? டேய், நான் உன் அப்பாடா, நீ என்ன நம்ப மாட்டியா? யாருப்பா அந்த ராஜேஷ்? அதான் அன்னைக்கு என்னமோ வந்து உன்கிட்ட சொன்னானே நம்ம வீட்டுக்கிட்ட. அதான் உன் வீட்டுக்கு போறேன்லாம் சொன்னானே. ஓ, அவரோட பேரு ராஜேஷா? எனக்கு அவரோட பேரெல்லாம் தெரியாது. ராஜேஷோ ரமேஷோ சுரேஷோ ஏதோ ஒண்ணுடா எழில். ஆனா ராஜேஷன் தான் நான் நினைக்கிறேன். ஓ, லோன் வாங்கிட்டு கட்டாத ஃப்ராடு பையடா அவன். அவன் சொல்றத நம்பி என்ன தப்பா நினைச்சுக்காதடா எழில். அவர் சும்மாலாம் ஒன்றும் சொல்லல. போட்டோவை எவிடன்ஸா காமிச்சிட்டு போனாரு. ஏய், என்னடா பேசுற நீ? யூத் போட்டோலாம் பத்தி தெரியாதாடா? இன்னைக்கு காலகட்டத்துல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்னு என்னெல்லாம் போட்டோஷாப் பண்ணி போடுறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? இப்பெல்லாம் யார் கூட யார் வேணாலும் எந்த விதமான போட்டோ, ஏன் வீடியோ கூட ரெடி பண்ணலாம். நான் உன் அப்பா நல்லவன்டா. ஏதோ வீட்டுல வேலைக்கு போயிட்டு வர டென்ஷன்ல நான் கத்துவேன், சம்டைம்ஸ் கோவப்படுவேன். ஆனா வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேன்டா. புரியுதா? உனக்கு புரியுதாடா? நீ நினைக்கிற தப்பான ஆளு நான் இல்லடா. டேய், அப்படி பார்க்காதடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இத பாரு, எனக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். அதை எந்த காலகட்டத்திலையும் நான் விட்டு தர மாட்டேன்டா. என் உயிர் போனாலும் விட்டு தர மாட்டேன்.